அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே ஒரு விசை அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார். கப்பர்நகூம் என்பது ஆண்டவர் இயேசு நாசரேத்தை விட்டு இங்கே வந்து வாசம் பண்ணின ஒரு இடம். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவர்களின் வீடு அங்கே இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது அந்த ஜெபாலயத்தில் அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நாங்கள் அறிவோம், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆண்டவர் இயேசு அந்த பிசாசை பார்த்து, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று ஆண்டவர் சொல்ல, அந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை அலைக்கடித்து அவனை விட்டு போய்விட்டார். அந்த மனிதனுக்கு மிக பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் பெற்றுக் கொடுத்தார். இதை பார்த்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படிப்பட்ட வார்த்தையோ, பிசாசுகளும் நடுங்குகிறது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அற்புதத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி கொஞ்சம் கவனிங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜெப ஆலயத்துக்கு அன்றைக்கு குறிப்பாக ஏன் வந்தான்னு கேட்டிங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த ஊழியமாகட்டும், செய்கையாகட்டும், அல்லது போதித்த போதனையாகட்டும், எல்லாமே பரலோக திட்டப்படி, பிதாவின் திட்டப்படியே உலகத்திலே வாழ்ந்தார், ஊழியம் செய்தார் இயேசு. அப்படியானால் இந்த மனிதனை சந்திப்பதற்காக, இவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு அன்றைக்கு குறிப்பாக அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருந்தார். பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆக இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி கேட்பது கூட இது பரலோகத்தின் திட்டம் என்று நான் விசுவாசிக்கிறேன், பிதாவின் திட்டம் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளை உங்களுக்கு முன்குறித்து, ஆக உங்களை சந்திக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களுக்கு சுகம் கொடுக்கவும், சகலவிதமான பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கவும் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் எதேச்சையாக இந்த நாளை நீங்கள் இந்த தொலைக்காட்சி பார்க்கல, இதற்கு பின்னணியில் ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை வாழ வைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.